الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد كلما ذكره الذاكرون وصل على محمد كلما غفل عن ذكره الغافلون. கணியத்துக்கும் பெருமதிப்புக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து அவனை வணங்கக்கூடிய நல்ல நசீபுகளை கொடுத்திருக்கிறான். பாக்கியமானவர்கள் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் நன்றியுடைய மக்களாக ஆக்குவானாக. கண்ணியமானவர்களே, வரலாற்றிலே மிக உன்னதமான ஒரு சிறப்புமிக்க ஒரு நாள், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய வெளிப்பாடின் ஆரம்பம் என்றே சொல்லலாம். இஸ்லாம் தலைத்தோங்குவதற்கான, இஸ்லாம் மக்கா மதினாக்களை தாண்டி முழு உலகிலும் பரவுவதற்கான அடித்தளமிட்ட ஒரு நாளாக இன்று இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த நாளிலே நாம் ஒவ்வொரு வருடமும் கேட்கக்கூடிய சம்பவங்கள் தான். பத்ருடைய நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து நீண்ட காலங்களாக கேட்டுக்கொண்டே வருகிறோம். அந்த நிகழ்வுகளுக்கு பின்னால் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய மிக ஆகச்சிறந்த ஒரு குணம் இருக்கிறது என்றால், நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. அதிலே மிகச்சிறந்த ஒரு குணமாக நாம் நன்றியுடைய குணங்களை பார்க்க வேண்டும். ஏனென்றால் அன்றைய நாட்களிலே, அந்த போர்களிலே அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை கொடுக்கவில்லை என்றால் இந்த சமூகத்துடைய நிலைகள் குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய சூழ்நிலைகள் தான் இருக்கும். ஏன்னா ரசூலே அப்படி தான் துவா கேட்டாங்க. யா அல்லாஹ், இந்த குறைவான மக்கள் கொண்ட இந்த மக்கள் இறந்துவிட்டால் அடுத்த தீனுடைய விஷயங்களை சரி செய்ய முடியாது என்ற சூழ்நிலை கருத்துப்பட வார்த்தைகளைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் பயன்படுத்தினார்கள். ஆகவே இன்று நாம் முஸ்லீம்களாக, இஸ்லாமிய குணம் கொண்ட மக்களாக அதை நம்முடைய வாழ்க்கை கொள்கையாக எடுத்து செயல்படுத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அந்த போர். அதிலே அல்லாஹ் வெற்றியை கொடுத்தது. எனவே நாம் நம்முடைய சிந்தனைகளிலே அதற்காக வேண்டி அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹுடைய நிஅமத்துகளை நீங்கள் எண்ணி முடிக்க முடியாது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாம் அந்த பத்ரிலே நடந்த அந்த நிகழ்வுகள், சுஹதாக்கள், கடுமையான சூழ்நிலைகள், இதற்கு எல்லாவற்றுக்கும் பிறகு அல்லாஹ் வெற்றியை கொடுத்திருக்கிறானே, இது குறித்து நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன உணர்வுகளினால்? இன்று நாங்கள் இஸ்லாமியனாக வாழக்கூடிய நல்ல நசீபுகளை கொடுத்ததற்காக வேண்டி. நன்றிகளை அது 3 வகையாக சொல்லப்படுகிறது. நன்றி செலுத்துவதில் 3 வகையான ஒழுங்குகள் இருக்குது. ஒன்று என்ன, நாம் ஒரு நியமத்தை அனுபவிக்கும் போது அல்லாஹ் தான் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி மனசால, உணர்வால், உணர்ச்சிகளால் நினைக்கிறது. வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ், உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை வசதிகள் எல்லாமே அல்லாஹுடைய அருள்கொடைகள் தான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். ஒரு நேரத்தில் ஒரு மதியான நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபியில் இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வர்றாங்க. நபி கேட்குறாங்க, என்ன அபூபக்கர் இந்த நேரத்தை வந்திருக்கிறீங்க? உங்களை இந்த நேரத்தில் இங்கே எது வர வச்சிச்சோ அதான் என்னையும் வர வச்சிச்சு அப்படின்னு அபூபக்கர் சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் உமர் வர்றாங்க. உமர்கிட்டையும் அதே கேள்விகள். உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, கடுமையான பசி, அதனால தான் வந்தேன். கொஞ்ச நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர், ஹதரத் அபூபக்கர் பேசிக்கிட்டு இருந்தவங்க நபி கூப்பிட்றாங்க, வாங்க நம்ம 3 பேர் சேர்ந்து அபுல் ஹைஸமுடைய வீட்டுக்கு போவோம். இப்போ அபுல் ஹைஸமுடைய வீட்டுக்கு போகவே அங்கே பார்த்தா அபுல் ஹைஸம் இல்லை, அவங்களோட மனைவி உம்மு ஹைஸம் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்கிறாங்க, பதில் இல்லை. 2வது தடவை சலாம் சொல்கிறாங்க, அப்பவும் பதில் இல்லை. 3வது சலாத்துக்கு பிறகு பதில் வருகிறது. உம்மு ஹைஸம் பதில் சொல்லுகிறார்கள். நபி கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வந்திருக்கிறேன். சலாம் சொல்லியது அல்லாஹ்வுடைய தூதர் அல்லவா, நீங்கள் ஏன் லேட்டாக பதில் சொன்னீங்க என்பதாக கேட்கும்போது
அப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, சலாம் குறியது தாங்கள் அல்லவா? தங்களுடைய சலாம் எத்தனை மகத்துவம் நிறைந்தது, அதனால தான் திரும்ப திரும்ப நான் கேட்டு தாமதித்து பதில் சொன்னேன்னு சொன்னாங்க. விசுவாசம் சிரிச்சுட்டு அபுல் ஹைசம் எங்கன்னு கேட்டாங்க. வெளியே போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, ஒரு மரநிழலில் உட்காருங்க, இப்போ வந்துடுவாங்கன்னு சொல்லி. அப்போ அபுல் ஹைசம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்தாங்க. வந்த உடனே நபி வந்திருக்கு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னுடைய வீட்டில் இருந்த அந்த மரங்களில் ஏறி பேரிச்சம்பழங்களை பறித்து கொடுத்து சாப்பிட சொன்னாங்க. அப்புறம் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொஞ்ச நேரம் ஓய்வுக்கு பிறகு உம்மு ஹைசம் ஆட்டிறைச்சிகளையும் அந்த ரொட்டிகளையும் தயார் செஞ்சு கொடுத்தாங்க. அப்போ சாப்பிட்டு முடித்த பிறகு உம்மு ஹைசம் சொன்னாங்க, இறை தூதர் அவர்களே, எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க. இப்போ நபி சொன்னாங்க, உலகத்தில் நடமாடக்கூடியவர்களில் சிறந்த மக்களுக்கு நீங்கள் உணவளித்திருக்கிறீங்க. இதோ வானவர்கள் உங்களுக்காக என்ன செய்கிறாங்க, துவா செய்கிறாங்க என்பதாக நபி சுவ செய்தி சொன்னாங்க. கடுமையான பசி, நாட்பட்ட பசியில் சாப்பாடு சாப்பிட்டு குளிர்ந்த நீர் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். அபூபக்கர் உமரும் இந்த குளிருடைய அந்த நீருடைய குளுமை ரசித்து மெய் மறந்து இருக்கும்போது நபி சொன்னாங்க, இதுவும் அருள்கொடை தான், இதற்கும் நாம் அல்லாஹுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதாக ஞாபகப்படுத்தினான். அப்போ அந்த கடுமையான நிலைமைகளில் கூட தனக்கு கிடைத்த அருள்கொடைகள் குறித்து நாம் ரப்புக்கு உணர்வுகளால் உணர்ச்சிகளால் நாம் மனதார நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான நேரங்களில் கூட சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நன்றி செலுத்துவதில் ரெண்டாவது வகை, ஒரு அருள்கொடையை அனுபவிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற வார்த்தையை சொல்லணும். அம்மா பி நிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், உன் இறைவனின் அருள்கொடைகளை பற்றி நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு நோன்பு நோற்றிருக்கிறாங்க. இஃப்தாருடைய நேரம், எல்லா நல்ல பானங்கள், குடிபானங்கள், உணவுகள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. பார்த்து அழுகிறாங்க. எல்லாம் கேட்குறாங்க, ஏன் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களே ஏன் அழுகிறீங்க? நாங்கள் ஒரு மோசமான மக்களாக இருந்தோம், ரசூல்கிட்ட ஈமான் கொண்டோம், அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம். எங்களில் பல பேர் பல நியமத்துகளை அனுபவிக்காமலே இறந்து போயிட்டாங்க, ஷஹீத் ஆகிட்டாங்க. அதில் என்னுடைய சகோதரர் யார், முஸாப் பின் உமைர் கூட ஒருத்தர். அவர் இறந்து போகும்போது, ஷஹீத் ஆகும்போது அவருடைய மேலாடையை தவிர வேறு எதுவுமே அவர்கிட்ட இல்லை. கஃன் அணிவிக்கும் போது கூட காலை மூணா தலை தெரிஞ்சிச்சு, தலை தெரிஞ்சா கால் தெரிஞ்சிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த உத்தரவு கிடங்க நாங்கள் முகத்தை மூடிட்டு கால்களுக்கு புற்களை வச்சு என்ன செஞ்சோம், நல்லடக்க செஞ்சோம். ஆனால் இன்றைக்கி நான் அவரோடு சேர்ந்து வாழ்ந்துருக்கிறேன். எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சுகபோகமான வாழ்க்கையை கொடுத்துருக்குறான். உலகத்துடைய எல்லா பக்கங்களிலிருந்தும் அருள் கொடைகள் எங்களுக்கு திறந்து விடப்பட்டிருக்குது. எங்களுக்கு பயமாக இருக்குது, நாங்கள் மறுமையை பற்றி பயந்து கொண்டே இருக்கிறோம் என்பதாக அழுதாங்க. அப்போ எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த நியாமத்துகள் குறித்து ரப்புக்கு வாயினால் அல்ஹம்துலில்லாஹ், இறைவா நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம், எங்களுக்கு எப்படிப்பட்ட நியாமத்துகளை நீ கொடுத்துருக்கிற என்பதாக நாம் வாய் திறந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். மூணாவது அருள் கொடைகளை அந்த நன்றியை தெரிவிக்கக்கூடிய முறைகளில் மூணாவது என்ன சொன்னால், வணக்க வழிபாடுகளின் மூலமாக நாம் என்ன செய்கிறது, நன்றிகளை தெரிவிக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பாதங்கள் வீங்க நின்று வணங்கி தருவாங்க. அப்போ கேட்பாங்க, யாரை சொல்லலாம், நீங்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவங்க ஏன் இவ்வளோ சிரமப்படுறீங்கன்னு சொல்லும்போது நபி என்ன சொல்லுவாங்க, நான் அல்லாஹுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? இப்போ நன்றிகளை நாம் என்ன செய்கிறது, அமல்களின் மூலமாக செய்து காட்டுறது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனுக்கு அனுப்பி வைக்கும்போது சொன்னாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ்வே, உன்னை நினைவு கூறுவதற்கும் உன் அருள் கொடைகளுக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கும் எனக்கு உதவி புரிவாயாக என்ற துவாக்களை நீ என்ன செய்யி தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருப்பீராக. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக் என்ற வார்த்தைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, சொல்லிக் கொடுத்தாங்க. ஒரு நேரத்தில் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஒரு மனுஷன் வந்தார், பள்ளிக்கு போனார். உமர் ரலியல்லாஹு பள்ளியாசலுக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஒருத்தர் அழுதுகிட்டு இருக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க, நீங்கள் நிறைய துவா செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க என்பதாக சொல்லுங்கள் பொழுது அவர் சொன்னார், அல்லாஹ்வின் பொருத்தத்தையும்
அருள் கொடைகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் சொல்லி கேட்கணும். இபாதத்துகளின் மூலமாக, இறைவா எனக்கு கண்களை கொடுத்திருக்கிறாய், பார்வைகளை கொடுத்திருக்கிறாய், என்னுடைய அமல்களை நீ சரியாக்குவாயாக, அதற்காக நான் 2 ரக்காத் தொழுகிறேன், அதற்காக நான் என்ன செய்கிறேன், எனக்கு கொடுத்த பார்வைகளை நான் சரியான முறையில் பேணிக் கொள்கிறேன், ஒரு அந்நிய பார்வையை நான் தவிர்த்து கொள்கிறேன், யா அல்லாஹ் எனக்கு நீ நியாமத்தை கொடுத்திருக்கிறாய் என்பதாக நாம் அமல்களின் மூலமாக நம்முடைய நன்றிகளை வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் ஒரு உயர்தரமான நன்றியின் வெளிப்பாடு. அமல்களின் மூலமாக பாவங்கள் இல்லாத சூழ்நிலையில் அமல்களுடைய வெளிப்பாடுகளோடு நாம் நன்றி செலுத்துவது இருக்குதே, அதுதான் அமல்களில் நன்றிகளில் உயர்ந்ததாக இருக்கிறது. இப்போ இன்றைய நாடுகளில் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இறைவா, இது போன்ற நெருக்கடியான சூழ்நிலைகளில் கூட இஸ்லாத்தை நீ வளர வைத்திருக்கிறாய், எங்களை இஸ்லாமாக வாழ வைத்திருக்கிறாய், முஸ்லீம்களாக வளர வைத்திருக்கிறாய், நாங்கள் தொடர்ந்து அமல் செய்வதற்கான நசீபுகளை எங்களுக்கு தருவாயாக என்பதாக நாம் அந்த நிகழ்வுகள் குறித்து அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்தரமான நன்றியுடைய மக்களாக நம்மையினுடைய சந்ததிகளையும் நம்ம ஈன்றெடுத்த பெற்றோர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.